கோபி கூட ஈஸ்வரியும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போறத நினைக்கும்போது யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆகாஷ் அடிச்சது தெரிஞ்ச ஆகாஷோட அப்பா பாக்கியாவோட வீடு படி ஏறி பயங்கரமா எல்லாரையும் வெளுத்து வாங்கி அங்க இருந்து வீட்டுக்கும் கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே வீட்ல நடந்த எல்லாத்தையும் செல்விகிட்ட சொல்ல, அக்கா நான் அவர்கிட்ட பேசுறேன்கா அப்படிங்கிற மாதிரி இங்க செல்வியும் சொல்லி பாக்கியாவை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாரியா, எதுக்காக நீ பாக்கியாவோட அக்கா வீட்டுக்கு போய் எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு வந்திருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நம்ம பையன் பண்ணதும் தப்புதான். இனியா பெரிய இடத்து வசதியான பொண்ணுன்னு தெரிஞ்சும் எதுக்காக இவன் போய் அந்த இனியா பின்னாடி போகணும்? அம்மா மேலையும் தப்பு இருக்க. பேசாம குடிச்சிட்டு இந்த மாதிரி அசிங்கத்தத்தை எல்லாம் பண்ணாத. வீட்ல அமைதியா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா நீ எங்கேயாவது போய் தொழ அப்படின்னு செல்வியும் சொல்லிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல செல்வி வீட்ல இருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக, இன்னொரு பக்கம் இங்க ஆகாஷுமே எக்ஸாம்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இனியாவை அடிச்சுக்கிட்டு எழில் கார்ல வந்துகிட்டு இருக்க, இங்க எழில் இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு லட்டு, நான் யாருக்கும் தெரியாமதான் உன்னை ஆகாஷ் பார்க்க கூட்டிட்டு போறேன். அவன் ஏதோ எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி இருந்தல, அவனுக்கு நீ விஷ் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனாலதான் நான் உன்னை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறேன். போனதும் அவனை பார்த்து விஷ் பண்ணிட்டு சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடணும். யாருக்கும் தெரியக்கூடாது, பார்த்துக்கோ அப்படின்னு இங்க இனியா கிட்ட எழிலும் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் செல்வி வீட்டுக்கு எழில் வர அந்த நேரம் ஆகாஷுமே இங்க எக்ஸாம்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்க, ஆகாஷ் நீ எக்ஸாம் எழுத போறன்னு நான் கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு எழிலும் சொல்ல, இன்னொரு பக்கம் உன்னை பார்க்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு இனியாவையும் உள்ள கூப்பிடுறாரு. உள்ள வந்த இனியா இங்க ஆகாஷையும் பார்த்து, நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். சரி இனியா, நீ சீக்கிரமா பேசிட்டு வா, நான் போய் கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க இனியாவும் ஆகாஷும் பேசிட்டு இனியா வெளியே வர அந்த நேரம் இங்க பயங்கரமா குடிச்சிட்டு ஆகாஷோட அப்பாவோ இனியாவை பார்த்துடுறாரு. நீ ஆகாஷ் உன் பின்னாடி வந்தானே, அந்த பொண்ணுதானே நீ? ஆமா. நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்க? இங்க பாரு, உங்க அப்பனையும் உங்க வீட்ல இருக்க எல்லாரையும் காலையில தானே அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு வந்தேன். அப்ப கூட உங்களுக்கெல்லாம் உரைக்கவே உரைக்காதா? இப்ப கூட என் புள்ள எங்க பேச்சைதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ ஒரு பொண்ணை அடக்கமா இல்லாம எதுக்காக மறுபடியும் என் பையனை தேடி வந்துகிட்டு இருக்க? காலையில அவ்வளவு பேச்சு பேசினாங்க உங்க பாட்டி, அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்க பிரச்சனை பண்ணாதே வீட்ல ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. அதனால நான் ஆகாஷ வந்து பார்த்தது என்னோட தப்புதான். அவன் ஏதோ எக்ஸாம் எழுதுறதுக்கு கிளம்புறதுக்காக நான் விஷ் பண்றதுக்காக தான் வந்தேன். என்ன வேணா நீங்க மன்னிச்சிடுங்க. சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இனியாவோ கிளம்ப, இதை நான் சும்மாவே விடமாட்டேன். என்னை எவ்வளவு கேவலமா பேசினாங்க. என் பையனையும் அடிச்சதும் இல்லாம என்னையும் கேவலமா பேசினாங்க பாரு. இப்போ அந்த பொண்ணுதான் என் புள்ளையை தேடி வந்திருக்க. இல்ல, இதை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட ஆகாஷோட அப்பா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து அங்க இருந்த இன்ஸ்பெக்டரையும் அழைச்சுக்கிட்டு நேரா பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஆகாஷோட அப்பா வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க கோபியோ, நான் கிளம்புறேன்மா. இல்ல கோபி, நானும் தான் உன்கூட வரேன்னு சொல்லி இருந்தேன்ல, உன்னை தனியா விட்டுட்டு நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்னை மதிக்காத இந்த வீடு எனக்கு தேவையே இல்லை. வா, நாம 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்த நேரம் ஆகாஷோட அப்பாவோட சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வராங்க. என்ன கோபி, எதுக்காக இவன் மறுபடியும் வந்திருக்கான்? அதுவும் போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கான். நாம தான் எல்லாமே பேசி அனுப்பி வச்சிட்டோமே.
இந்த லோக்கலுங்களே இப்படித்தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. எதுக்குடா இப்ப நீ போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேச தேவையில்லை. நான் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். இவர்தான் கோபி. இவரும் இவரோட பையன் செழியன் அவனும் சேர்ந்து என் பையனை அந்த அடி அடிச்சிருக்காங்க சார். என் பையன் இந்த வீட்டு பொண்ணு இனியாவை காதலிச்சிருக்கான். நாங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி அவனை அடக்கி வச்சிருக்கோம். ஆனாலும் இவங்க சும்மா இல்லாம என் பையனை உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க சார். இவங்க மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ஆகாஷோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த பாக்கியா, என்னங்க, நான் தான் உங்ககிட்ட பேசி அனுப்புனேன்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக இப்போ நீங்க போலீஸ் எல்லாம் அழிச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம்மா, நான் போலீஸ் தான் கூட்டிட்டு வருவேன். ஏன்னா உங்க பொண்ணு பண்ணியிருக்க காரியம் அந்த மாதிரி. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்ணு இனியா எங்க போனா? இனியா எழில் கூட ஏதோ புக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க. என்னாச்சு? ஆமா, புக்ஸ் வாங்க போயிருந்தா. இல்ல, அந்த பொண்ணு இனியா எங்க வீட்டுக்கு என் பையன் ஆகாஷை பார்க்க வந்திருக்கா. இதோ உங்கள் உரையில் சரியான எழுத்துக்குறிகள் சேர்த்த தொகுப்பு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அதனால்தான் இந்த பிரச்சனை. மறுபடியும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என் புள்ளையை உங்க பையனும் உங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து அடிச்சு இருக்கீங்க. மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என் பொண்ணு இனியா ஆகாஷை பார்க்க வந்திருக்காளா? இல்ல, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்க. ஏம்மா, உங்க பொண்ணு இனியாவை நான் தான் நேர்ல பார்த்தேனே. என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுச்சு. நானும் நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் சரி போனா போதும் நு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். கடைசில பார்த்தா இன்னைக்கு என் பையன் ஆகாஷ் ஏதோ பரீட்சைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ வாழ்த்து சொல்ல வந்தேன்னு உங்க பொண்ணு சொல்லுச்சு. அப்போ உங்க பொண்ணுதானே என் பையன் பின்னாடி வருது. என் பையன் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி வரலையே. ஆனா நீங்க எல்லாரும் தப்பான நினைச்சுக்கிட்டு என் பையனை உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. அதைத்தான் நான் சும்மா விடமாட்டேன். அதனால்தான் போலீஸோட வந்திருக்கேன் சார். இன்னும் எதுக்காக இவங்க கிட்ட பேச்சு? உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போங்க சார். இதோ உங்கள் உரையில் சரியான எழுத்துக்குறிகள் சேர்த்த தொகுப்பு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அசிங்கமா இல்லை? அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷ் போய் பார்க்கணும்னு நீ கூட்டிட்டு போயிருக்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு எழில பார்த்து ஈஸ்வரி பேச, உடனே எழில் இருந்துகிட்டு, பாட்டி, அவங்க கிட்ட பணம் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தையை விடாதீங்க. ஆமாண்டா பேசுவ. ஏன்னா உனக்கு எங்க பணத்தோட அருமை தெரிய போகுது. பணம்னாலே என்னன்னு தெரியாமதானே அந்த அமிர்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. அதனாலதான் இப்போ எப்படியாவது அந்த ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இனியாவன்னு நீ துடிச்சிக்கிட்டு இருக்க போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மாமா வேலையை பார்த்துக்கிட்டு வந்திருக்க. நீ பண்ண வேலைக்கு அந்த குடிகார பையன் என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான் பாரு. போலீஸை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்னு எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். போய் சந்தோஷப்படு. உங்க அப்பாவையும் செழியனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரி ரொம்ப கோபத்தோட எழில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க.